வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு சாதாரண மனிதன் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட், சார் இந்த மாதிரி அது தொலைஞ்சு போச்சு, இது தொலைஞ்சு போச்சு, அது காணலை, இது காணலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வைக்கலாம். எப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்கள் அப்படிங்கிறது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். கேட்குறாங்க, நல்ல விஷயம்தான். அப்படிப்பட்ட கேள்விகள் தான் ஒரு கேஸனுடைய ஒரு தரத்தை உயர்த்தும். ரெண்டாவது அவர் எந்த அளவுக்கு இருக்கின்றார், கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவருடைய மனோநிலை என்ன, உண்மை நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இருக்க வேண்டியதான். அந்த கேள்விகளும் எப்படிப்பட்ட தேவையற்ற கேள்விகளும் பல போலீஸ்காரர்கள் கேட்பார்கள், எஸ்ஐ கேட்பாங்க. அதை நொந்து போய் சில பேர் அட போடா, கம்ப்ளைண்ட் வேணாம், ஒன்றும் வேணாம், தொலைஞ்ச நகை தொலைஞ்சதாகவே இருக்கட்டும், தொலைஞ்ச பொருள் தொலைஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை தூக்கி எறிந்து விட்டு செல்லக்கூடியவர் பல பேர், சென்றவங்களும் பல பேர் இருக்காங்க. ஆமாம். ஆனால் அந்த நிகிதா, அந்த திருமங்கலம் நிகிதாவினுடைய ஒரு விஷயத்தில் அஜித்குமார், அதாவது லாக்அப் டெத்து ஆனால் அஜித்குமாருடைய அந்த விஷயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகிதா, அந்த அம்மாவை பற்றி எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லாவிட்டாலுமே கூட உடனுக்குடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், சிறப்பு தனிப்படை அமைச்சு உடனுக்குடனே அதுக்கு உண்டான ஏற்பாடுகள். காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விளங்காத ஒரு விஷயம். என்ன, நிகிதா என்பவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நகை தொலைந்து விட்டது. ஒரு மடப்புறம், அந்த திருபுவனம் பக்கத்தில் உள்ள மடப்புறம், அதுக்கு போகிறாரு. அங்கே பத்ரகாளியம்மன் கோவில், அதில் அஜித்குமார் காவலியால் இருக்கிறாரு. அவரே வல்கரா அந்த அவருடைய காரை நான் பார்க்கிங் செய்கிறேன்னு சொல்லி போட்டு சாவியை வாங்குறாரு. இந்த மாதிரி எதேச்சியாக கொடுக்கின்றார்களா இல்லை உண்மையிலே கொடுக்கின்றார்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி எல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு வந்ததுக்கு பின்னால் காரை திறக்கிறாங்க. ஒரு 10 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு, காணலைன்னு போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பொதுவாக முதல்ல சொன்ன மாதிரி எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்பார்கள் அப்படிங்கிற அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். போலீஸாரெலாம் அப்படி தான் கேட்பாங்க. இருந்தால் அவங்க மேலே வரக்கூடியவங்க மேலே சந்தேகப்பட்டு பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் நிகிதா மேலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமாம், திருபுவனம் போலீஸார் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உடனே கம்ப்ளைண்ட்டை வாங்கின அடுத்த நிமிடமே தனிப்படை பிரிவு, ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை ஏற்படுத்தி மற்றபடி உடனே ஆக்ஷன். ரைட்டு. அந்த கம்ப்ளைண்டுடைய நிலவரம் என்ன அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஜூன் 27 இந்த மாதிரி மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தேன். எங்கள் அம்மா உடம்பு சௌரியம் இல்லாமல் இருந்தாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு காவலாளி அஜித்குமார் என்பவர், அவருக்கு முதல்ல அந்த அம்மா உடல் சலம் சரியில்லாமல் போனவர், நோய்வாய்ப்பட்டவர் அப்படிங்கிறது அஜித்குமார் அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுக்கு முன்னாடி எந்த சந்திப்பும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தெரிந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் புரியுது. உடனே எங்கள் அம்மா உடல்நலம் சரியில்லாததை பயன்படுத்தி கொண்டு அஜித்குமார் கார் சாவியை தானாக வாங்கி தானாக பார்க்கிங் செய்தார். இல்லை, நகை உள்ளே வைத்திருக்கக்கூடிய எதற்காக சாவியை கொடுக்க வேண்டும், இவர் ஏன் கொடுத்தாரு, வேணாம்ப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அந்த வகையில் நிகிதா மேலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது. நகையோடு அவர் வந்தாரா, நகை இல்லாமல் காரோடு வந்தாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம். மற்றபடி பின்னால் திரும்பி எல்லா வேலையும் சாமியெல்லாம் கும்பிட்டு காரை திறந்த சமயத்தில் நகை காணவில்லை அப்படிங்கிறார். அது நகையை மிக ரொம்ப விளக்கமாக அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. அதாவது என் காலில் இருந்த பேக்கை பார்த்தபோது அதில் இருந்த கருமாரி கல் முகப்பு தாலி செயின் 6 பவன், 2 வளையல் 2.5 பவுன், 2 கல் மோதிரம் 1 பவுன் என மொத்தம் 9.5 பவுன் நகையை காணவில்லை.
ஆமாம் இந்த மனு புகாரை ஏற்றுக்கொண்டு 9 பவுன் நகை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். அதுக்கு உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்து தனிப்படை ஃபோர்ஸ் ஏற்பாடு பண்ணி டக்குன்னு போலீஸார் வந்து தேடி இருக்கிறாங்க. மற்றபடி தேடி இருக்கிறது இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அதன் அடிப்படையில் வந்து அஜித்குமார் கஸ்டடி டெத் அப்படிங்கிற கான்செப்ட், லாக்அப் டெத் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு இறந்து போகக்கூடிய அளவுக்கு போலீஸாரை அடித்து துன்புறுத்தப்பட்டு மிளகா பொடியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆண்குறியின் மேலே மிளகா பொடி, மற்றபடி பைப்பில் அடித்து ஏதோ ஒரு வகையில் போலீஸாரால் கொலை செய்யப்பட்டு விட்டார். இன்னைக்கு வந்து 5 போலீஸார் 6 போலீஸார் வந்து உள்ளே இருக்கிறாங்க. மற்றபடி அவர்கள்ட்ட கூட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நிகிதா அவரை நோக்கி எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அவர் இந்த 10 நாள் ஆளாளுன்னு அலைஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டும் அவர் வந்து நார்மலாக திண்டுக்கல் தாடிக்கும்பு சாலையில் இருக்கக்கூடிய எம்பிஎம் அரசு கலைக்கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொஃபஸராக தன்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். எந்த ஒரு சலனமும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவர் விசாரிக்கப்பட்டாரா அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, விசாரிக்கப்படவே இல்லை. காரணம் என்ன? போலீஸார் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த ஒரு தகவலும் இல்லை. அதாவது வந்து அடித்து துன்புறுத்தி காவலாளி அஜித் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினால என்னப்பா போலீஸாரெலாம் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருந்தாலுமே கூட அதை போன்ற ஒரு மிரட்டல்தனமான ஒரு சம்பவம் ஏகதேசம் அதை ஒட்டிய ஒரு சம்பவம் கூட இன்னைக்கு நடந்தது. வேடசுந்தூர் பக்கத்தில், அதாவது வந்து சுள்ளெரும்பு பழைய கோட்டை கிராமத்தில் வந்து பொன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக வீடு கட்டுறாரு. கட்டிக்கிட்டு இருக்க சமயத்தில் அங்கே உள்ள தங்கப்பாண்டியன் வந்து இது எங்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி மற்றபடி வேறு சிதமாக வந்து கட்டக்கூடாதுன்னு கூட தகராறு பண்ணுறாரு. உடனே பொன்ராஜ் வந்து வேடசுந்தூர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உடனே போலீஸார் வர்றாங்க. போலீஸார் வந்து தங்கப்பாண்டியன் வீட்டுக்குள் புகுந்து ரகளை செய்கிறார்கள். மற்றபடி வந்து அதன் மூலமாக மிகப்பெரிய தகராறு செய்கிறாங்க. உடனே தங்கப்பாண்டியன் என்ன பண்ணுறாரு, என் மீது பட்ட காயங்கள் அடிப்படை திண்டுக்கல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அது ஒரு பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு, அதில் ஏதோ 1-2 இறந்து போயிட்டாங்க, மற்ற அதிர்ச்சியில் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து போலீஸாரால் இறக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். விசாரணையில் லாக்அப் டெத்து, மற்றபடி வந்து கஸ்டடி டெத்து அப்படிங்கிற மாதிரி தான் போயும். இதற்கு முன்னால் நடந்த அஜித்குமார் மரணம் வந்து ஏன் இப்படிப்பட்ட போலீஸாருக்கு இன்னும் மண்டையில் உரைக்கவில்லை, தெரியவில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்காத அளவுக்கு போலீஸார் ஏன் இன்னும் நடந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதையெல்லாம் விட அந்த அஜித்குமார் இருந்த வகையில் மிகப்பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்தே நடந்திருக்கு. அதாவது மதுரையை சேர்ந்த மகாராஜன் திருநகர் பகுதியை சேர்ந்தவர் வந்து இன்னைக்கு இதில் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து அந்த கொலை சம்பந்தப்பட்ட வகையில் அந்த பிரேத பரிசோதனையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மறைச்சிருக்கிறாங்க. 44 காயங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அதை விட அதிகப்படியான காயங்கள் இருந்ததாகவும் இன்றைக்கி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் திருப்புவனம் போலீஸார் வந்து அந்த கோவில் இருந்த ஃபுட்டேஜை வந்து சிசிடிவி கேமரா அது அந்த ஃபுட்டேஜ் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல, அதையும் மறைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அஜித் உடலை அடித்து கொலை செய்யப்பட்ட போலீஸாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட காவலர் அஜித் உடலை வாங்க இங்கே அப்படின்னு போட்டு இவங்க வாங்க மறுத்திருப்பாங்க பொழுது. அம்மாவும் அவருடைய தம்பி நவீனம் வாங்க அந்த குடும்பத்தினர் மறுத்திருப்பாங்க பொழுது. உடனே வந்து கட்டாயமாக நீங்கள் வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லி போட்டு கஸ்டடி இது ரொம்ப கட்டுப்பாடு பண்ணி மற்றபடி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தர்றோம் அப்படின்னு அதுக்கு சம்பந்தப்பட்ட பேரம் போயிருக்குது. இதை வந்து விசாரிக்கிறதுக்காக மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார் மதுரை மகாராஜன். அப்போ அந்த மனுவை வந்து விசாரிக்காமல் எல்லாம் சேர்த்து மொத்தமாக விசாரிச்சுக்கலான்னு சொல்லி போட்டு இன்னைக்கு நீதிபதி அவர்கள் வந்து டோட்டலாக பண்ணிக்கலான்னு சொல்லி போட்டு ஒரு அதை தள்ளி வச்சிருக்காங்க அந்த மனு. இப்படிப்பட்ட ஒரு சூழலும் வந்து அஜித்குமாருடைய மரணத்துக்கு பின்னால் நிகழ்ந்திருக்கு. எப்படியோங்க ஒரு கருத்து மட்டும் கட்டாயமாக தெரியுது. அதாவது வந்து அந்த விஷயத்தை தலையிட்ட 5 போலீஸ்காரர் பல நீதிபதிகளால் விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு கொலை செய்த நபர்கள் அப்படிங்கிற பேரில் வந்து இன்னைக்கு லாக்அப்பில் இருக்கிறாங்க.
மற்றபடி வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே அஜித்தோடு இருந்த பல நண்பர்கள் 2-3 பேர் அவர்கள் கூட விசாரிக்கப்பட்டார்கள். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆனால் நிகிதா மட்டும் இன்னும் போலீசாரால் விசாரிக்கப்படவில்லை. அவர் இன்னைக்கு திண்டுக்கல் தாடிக்கம்பு ரோட்டில் இருக்க கூட MVM கலைக்கல்லூரியில் ஜாலியாக ப்ரொஃபஸராக பழையபடி தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், நம்ம கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, பலரும் கேட்டுக்கொண்டிருக்க இன்னொரு கேள்வி என்னன்னா, அஜித்குமார் இறந்துட்டார், அவர் அங்கே இருக்கிறார், நிகிதா இங்கே இருக்கிறார், பட் நகை எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போனாலும் விடை கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கு. அஜித்குமார் இறந்துட்டாரு, நிகிதா இங்கே இருக்கிறாங்க, நகை எங்கே? இப்போ அஜித்குமார் இறந்துட்டார், விட்டுருங்க, அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நகையை தேடக்கூடிய அந்த ஒரு பொறுப்பான போலீஸாருக்கு இருக்கு இல்லையா, அதை தேடினார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. 9.5 சவரன் நகை. அப்போ அந்த நிகிதா வந்து நகையை கொண்டு வரவில்லையா, அதையே விட்டுட்டாங்க. அஜித்குமார் இறந்துட்டாரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு, ரைட், ஓகே. நகையை தேடணுமா இல்லையா? நகையை போலீஸார் தேடவே இல்லை, அதுக்கு தகுந்த எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நிகிதா வந்து மீண்டும் மீண்டும் சந்தேக வளையத்துலாம் வரார். அவர் நகை கொண்டு வந்தாரா இல்லையா, ஒருவேளை வந்து இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற கான்செப்டில் அதையெல்லாம் மறந்து விட்டு நார்மலாக வந்து நிகிதா வந்து கல்லூரிக்கு போய் விட்டாரா, இல்லை போலீஸாரும் அதை மறந்து விட்டார்களா? நாம் கேட்கக்கூடிய கேள்வி அதான். நிகிதா இங்கே, அஜித்குமார் அங்கே. ஆமாம், அவர் இறந்து விட்டார் அங்கே, நகை எங்கே? எந்த ஒரு கேள்விக்கும் பலவிதமான கேள்விகளுக்கு இந்த வகையில் பதில் இருந்தாலுமே கூட இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே இல்லை. நிகிதாவும் விசாரிக்கப்படவும் இல்லை. ஆமாம், அவரை விசாரிக்க முடியாத அளவுக்கு என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இன்னைக்கு போயிட்டு, ஒருவேளை திமுக அரசு ஏதோ ஒரு வகையில் பயந்து கொண்டிருக்கிறதா, அல்லது அவருக்கு இந்த திமுக அரசு ஏதோ தடையாக இருக்கிறதா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து சில பேர் சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அந்த வார்த்தை கூட அந்த FIRல கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை நிகிதா நீங்கள் கொண்டு வந்து நகையை கொண்டு வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி, ரைட், ஓகே. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நகை சம்பந்தப்பட்ட தேடல், அது சம்பந்தப்பட்ட வகையில் போலீஸார் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.